கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான காரியத்தை, ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியத்தை உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். தியானத்திற்கு ஆதாரமாய் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினிக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்காக வைக்கவும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு செய்திக்கு தலைப்பாக தேவ பக்தி உள்ளவர்களை அவர் எப்பொழுதும் ரட்சித்து பாதுகாக்கிறார். ஆமென். செய்திக்கு தலைப்பாக தேவ பக்தி உள்ளவர்களை அவர் எப்பொழுதும் ரட்சிக்கிறார். சத்தமா ஆண்டவர் உங்களை எப்பொழுதும் பாதுகாத்து ரட்சித்து உங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவ பக்தி உள்ள ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஆண்டவர் சோதனை காலத்திலும் அவளை தப்பித்து அவளை வாழ வைக்கும்படிக்கு, அவர்களோடு கூட நடக்கும்படிக்கு ஆண்டவர் அவளை பாதுகாத்து ரட்சித்துக் கொண்டே இருக்கிறார். நிறைய பேர் வாழ்க்கையில பார்ப்போம். கூட சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, என் மகன் இந்த மாதிரி ஒரு பிரசவத்துக்கு எது சொன்னாங்க நினைக்கிறேன் இல்லையா? சோ அப்படிப்பட்ட மரணமே வந்துருமோன்ற ஒரு பயம் வருவது பார்த்தீங்களா? அதையெல்லாம் ஆண்டவர் அப்படி நம்ம விட்டு அகற்றி, அந்த மரணத்தினுடைய கண்ணிகள் நம்மை சூழ வரும் பொழுது அவைகளை உங்கள் அருகில் இருந்து விலக்கி அவர் உங்களுடைய தேவனாய் இருந்து தம்முடைய வல்லமை உங்களோடு கூட வாழ்க்கையில் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பேர் பார்க்கிறோம், எவ்வளவு பேர் பார்க்கிறோம். நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி, நம்ம பின்னாடி வரும் முன்னாடி பொத்துரு விழுந்து ஸ்பாட் அவுட் ஆகும், திடீர்னு விழுந்து அடிபட்டு காயப்பட்டு எலும்பு எதுனோ ஆகும். நமக்கு முன்னாடி நடக்குதெல்லாம். ஆனால் நமக்கு நடக்காதபடிக்கு அவர் என்னுடைய நிழலாகவே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கிறார். அதுல மாற்றே கிடையாது. காரணம், அவருடைய திரு ரத்தம், அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் உங்கள் மீது வழிந்து கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தம்முடைய பிள்ளைகள் மீது இருப்பதினால் ஆண்டவர் விசேஷ விதமான பாதுகாப்போடு கூட நடத்தி உங்களை பாதுகாத்துக் கொண்டே இருப்பார். பலவிதமான சோதனைகள், பாடுகள், நிந்தைகள் அல்லது ஒரு பாதகமான சூழ்நிலைகள் நம்மை சுற்றி அப்படி நெருங்கி வருகிற நேரத்தில் கர்த்தர் உங்களுடைய வலது பாதத்தில் இருந்து உங்களுக்கான ஜெயத்தையும் உங்களுக்கான பாதுகாப்பையும் உங்களுக்கான சகல விதமான சம்பூர்ணங்களையும் அவர் தந்து நடத்துவார். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் காணப்பட வேண்டிய அல்லது வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவ பக்தியை நாம் பார்க்க வேண்டும். எல்லாரையும் அவர் பாதுகாக்கிறாரா அப்படின்னா நிச்சயம் அவர் பாதுகாக்க தான் விரும்புகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கண்காணிப்புக்குள்ளாக, பாதுகாப்புக்குள்ளாக பாதுகாக்கப்படுறீங்க. ஏன் என் வாழ்க்கையில அல்லது என்னுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையில் சில பாதகம் வந்தது அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்துல அந்த பாதுகாப்பு இருந்து அவர்கள் வெளியே வந்திருப்பாங்க. ஆண்டவர் ஒரு முறையும் ஏதோ ஒரு பாதிப்பு மாட்டீங்க, எப்படி வேணா போங்க நினைக்கவே மாட்டார். நீங்க போறீங்களா, ஏதோ ஒரு தவறுக்குள்ள போறீங்களா, அல்லது ஏதோ ஒரு பாவம் உங்களை சிக்கிக்கொள்ள, பாவத்துல நீங்க சிக்கிக்கொள்ற மாதிரி சில விஷயத்தை நீங்க விரும்ப ஆரம்பிக்கிறீங்களா, முதல்ல ஆண்டவர் உணர்த்துவார். இதுல இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையப்பா, அம்மா கொஞ்சம் ஜாக்கிரதை. ஒரு பாட்டு வழியா சொல்லி கொடுப்பாரு, இல்ல வசனத்தை உள்ளத்துல இருந்து எழுப்ப வைப்பாரு, அல்லது திடீர்னு ஊழியக்காரர் போன் பண்ணி திடீர்னு நீங்க போய் ஏதோ ஒரு விஷயத்த மாட்டிக்கொள்ற நேரத்துல ஊழியக்காரங்க போன் பண்ணி உங்களை தடுப்பாங்க, இல்ல அவங்க சந்திப்பாங்க. இப்படி பலவிதமான அனுபவங்களை ஆண்டவர் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உங்களை ரட்சிப்பதற்காக உங்களோடு கூட இருந்து கொண்டே இருப்பார். ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்திற்கு நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை உணர்த்துறாரு, ஆண்டவர் அதை செய்யறாரு. ஆண்டவர் ஏன் திடீர்னு நடக்குது அப்படின்றது கொஞ்சம் அப்படியே ஆவிக்குரிய நிதானத்தோடு அமைதியா ஆண்டவர் சமூகத்துல அப்படியே கொஞ்சம் ஆவியிலேயே ஜோமனி அப்படியே ரியலைஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் ஆண்டவர் சொல்ல வருகிறது புரியும். இப்போ தேவ பக்தி உள்ளவர்களே ஆண்டவர் ரட்சிக்கிறார் என்று தெளிவாய் பேதுரு எழுதுகிறார். ஒரு நாளும் ஆண்டவர் யாவரையும்
விட்டுட்டு எப்படியோ அழிஞ்சு போ, நீ எனக்கு மதிக்கலையா நீ போ அப்படிலாம் விட்டுறவே மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமா உங்க பின்னாடியே வருவார். அழகா ஜோசப் பண்ண பாடினாரு, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. நம்மளுடைய நிழலாக ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் அவர் கூட ஒரு மேகமா இருக்கிறத பாக்குறீங்க? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வண்டி ஓட்டும் போதோ இல்ல ரொம்ப தூர பிரயாணங்கள் போகும்பொழுது ஜோம் பண்ணிட்டே இருப்பேன். அப்படியே ஜோம் பண்ணினே தான் வண்டி ஓட்டிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு சில அனுபவங்கள் உண்டு, ஆவிக்குரிய அனுபவம். திடீர்னு பார்த்தா ஒரு மேகம் அப்படியே நம்ம வேலையே வந்து நம்ம அப்படியே சூழ்ந்து நம்ம அப்படியே கண்ணே தெரியாது, கண்ணு தான் மீன் வந்துட்டு அப்படியே ஒரு குளோரி வந்து அப்படியே ஒரு விதமான ஒரு வெளிச்சத்தை நான் பார்த்து அப்படியே தெரியும். ஆஹா, கர்த்தர் வந்துட்டார், நம்மளை ப்ரொடெக்ஷன் பண்றாரு, நம்மளை பாதுகாக்கிறாரு, நம்மளை லீட் பண்ண போற எல்லாமே தெரியும். இது ஒரு அனுபவம். இன்னொரு ஒரு அனுபவம் இருக்கு. அந்த அனுபவம் பாத்தீங்கன்னா நானும் நடத்திக்கிட்டே இருப்பாரு. சில நேரத்துல ஒரு வஸ்திரத்தின் தொங்கல் நம்மை உராசுவதை உணர முடியும். இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வளர வளர கொஞ்சம் ஆவிக்குள்ள போக போக வெளிப்படுகிற சில புரிதல்கள், வெளிப்பாடுகள். ஓகேவா? சோ தேவனுடைய நடத்துதல் என்பது பல நேரங்களிலே தம்முடைய பிள்ளைகளோடு கூட அடையாளம் காட்டிக்கொண்டே ஆவியில் இருந்து கொண்டே இருப்பார். அதெல்லாம் எதுக்கு காட்டுறாரு அப்படின்னா, நான் கூட தான் இருக்கிறேன்றது. உண்மையா சொல்றேன், அதெல்லாம் எதுக்கு காட்டுறாரு? ஏன் தெய்வீக வெளிப்பாடுகளை ஆண்டவர் நமக்கு கண்களை திறந்து காட்டுறாருன்னா, நான் உன்னோடு கூட பராக்கிரமசாலியா இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு சின்ன சமிக்கை சொல்லுவாங்க, சின்ன ஒரு இன்ட், ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு புரிதல். இப்படிலாம் ஆண்டவர் நடத்துவார். இப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் விசேஷித்த பாதுகாப்பு தருவார். ஆனால் தேவ பக்தி உள்ள பல பேருடைய வாழ்க்கையில ஏன் விபத்துக்கள் வருகிறது, ஏன் ஆபத்துக்கள் வருகிறது, ஏன் மரண கண்ணிகள் வீட்டிலே சூழ்ந்து கொண்டிருக்கிறது, ஏன் சில நேரத்துல குடும்பத்துல பாதகங்கள் வருது? திடீர்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல பூதாகாரமா வெடிப்பு, அதாவது ஒரு சண்டை பிரளயமா மாறி குடும்பமே பிரிந்து போகிற அளவுக்கு ஏன் வருகிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு இடத்துல நமக்கான தேவன் எதிர்பார்க்கிற அந்த பக்தியிலே நாம் சில காரியத்தை தவறி இருப்போம். ஏதோ ஒரு காரியம் எதுவானாலும் இருக்கலாம். அந்த தேவ பக்தியை ஒவ்வொரு நாளும் பிசாசு உங்கள் மீது கவனம் வச்சுக்கிட்டே இருப்பான். எங்க நீங்க பிசங்குறீங்க, எந்த இடத்துல தவறு செய்ய பாக்குறீங்க, அல்லது எந்த இடத்துல நீங்க வீக்கா இருக்கிறீங்கன்றத உங்க பின்னாடி இருந்துட்டு இருப்பான். நல்லா கவனிங்க, நீங்கள் பயபக்தி உள்ளவர்களா இருப்பீர்களா, உங்க குடும்பம் உங்களை போல இருக்கா? நீங்க நல்ல ஆவியில நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, பாட்டு பாடுவீங்க, அந்நிய பாஷை பேசுவீங்க, வசனத்தை படிப்பீங்க, நல்ல ஊழியத்துல நல்ல ஒரு தொடர்புல இருப்பீங்க, அது உங்களுக்கு மட்டும்தான். ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய பயபக்தியை உடைப்பதற்கு உங்களை சுற்றி சூழ்ந்திருக்கிற நண்பர்களையோ அல்லது குடும்பங்களையோ, உங்கள் பிள்ளைகளையோ, உங்களுடைய உறவுகளையோ, சகோதர சகோதரி யாராகிலும் ஒருவரை ஏவி நடத்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பக்தியினுடைய வைராகியத்தை உடைப்பதற்கு பிசாசு எழுப்பி வருவான். நல்லா கவனிங்க. அந்த நேரத்தில் ஒண்ணே தெரிஞ்சுங்க, எதுவும் என்னை தொடாது. காரணம், நான் கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள்ளாக, அவருடைய பலத்த நாமத்திற்குள்ளாக நான் மறைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரின் வாழ்க்கையில தீமையை ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். நன்மை அன்றி ஒரு நாள் பாதகத்தையோ தீமையோ இழப்பை நான் பார்க்கவே மாட்டேன் என்கின்ற வைராகியத்தை ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். ஒரு பக்தி வைராகியம் என்பது எப்படி ஆண்டவர் விரும்புகிறார்? இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளுடைய மனநிலையிலே பக்தி வைராகியம் என்பது அல்லது பயபக்தி என்பது எப்படியா இருக்கிறது? ஓசியால அழகா ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எப்ராயிமே, உனக்கு நான் என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறதா? சபைக்கு வரும் பொழுது நாம் ஆண்டவரை நல்லா ஆராதிக்கிறோம், நல்ல பயபக்தியோடு தான் வாழணும் விரும்புகிறோம், அதுக்குதான் செய்தி கேட்கிறோம், ஆராதிக்கிறோம், நம்ம ஆவியில பலப்படுத்துற சகல சம்பூர்ணங்களையும் நாம் பெற்று வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் பல
பல நேரத்தில் நம்மளுடைய பக்தி எந்த இடத்துல போகுது, எப்படியாய் மாறுகிறது என்று சொன்னால் அது இங்க இருக்கிற வரைக்கும் தான். ஆனா வெளியே போனா நம்மை மாற்றுவதற்கு பல சூழ்நிலைகள் நமக்கு எதிராக மாறி நிற்கிறது. அவர்களை சந்திக்கும் பொழுது, அவரோடு கூட பழகும் பொழுது, அவர்கள் சொல்வதை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ளே தேவன் வைக்கிறதான பயபக்தி என்பது அப்படியே ஒரு மேகத்தை போல கரைந்து போகிறது. பல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன், திருவிருந்து அன்னைக்கு தான் திருச்சபைக்கே வருவாங்க. திருவிருந்து நாள் இன்றைக்கு காரணம் கேட்டால் ஒரு சடங்காச்சாரமாய் அவர்கள் யோசிக்கிறார்கள். அப்படி அல்லவே அல்ல. தெளிவாய் வேறு சொல்லுகிறது, அவர்கள் நால்வரும் அப்பம் விட்டு ஒருவருக்கு ஒருவர் நேசித்து இயேசுவினுடைய மரணத்தை நினைவு கூர்ந்து வருகைக்கு எதிர்கொண்டிருந்தார்கள் என்று ஆதி திருச்சபை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாரவார சபைக்கு வருகிற பயபக்தி விட்டுறோம். ஒண்ணு. இரண்டாவது, ஜெப கூட்டங்களிலே நம்மளுடைய சொந்த சகோதரர்கள், சபையை சார்ந்த சகோதரர்கள் வைக்கிற கூட்டங்களிலே ஒருபடுத்தி காண்பித்து நம்முடைய ஆவிக்குரிய பக்தியை வளர்த்துக் கொள்வதற்காக வைக்கப்படுகிற ஜெப கூட்டங்களை நாம் தவிர்க்கிறோம். காரணம், வேலை வந்துருச்சு ஐயா, ஷிஃப்ட் மாத்திட்டாங்க ஐயா, ஆளு வரலையா, வேற ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் வந்துருச்சியா என்று சொல்லி நம்முடைய பக்தியை கடைந்து போகிற ஒரு மேகத்தை போல சத்துருவானும் கடைசி நாட்களிலே எழுப்பி அதை அப்படியே பக்தி குறைச்சு போறான். எல்லாரும் பயபக்தி என்பது கர்த்தரையே சார்ந்திருக்கும். அழகா ஃபாதர் பண்ண, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நான் முழுதும் வழி நடத்தும், நான் முழுதும் வழி நடத்தும், இந்த அபிஷேகம், இந்த பயபக்தி அவருடைய அபிஷேகத்திலேயே கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியே நம்மளுடைய பயபக்தியானது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும். ஏன் பக்தி காலையில அப்படியே ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கோ, காலையில இருந்தா அப்படியே பாட்டு தான், ஆசீர்வாத டிவி தான், ஏஞ்சல் டிவி தான், நம்பிக்கை டிவி தான், நம்பிக்கை உரியவரே எல்லாம் பாடிட்டு இருப்போம். ஆனா மதியம் ஒரு 10 மணி தொடரும் போது, காலை 10 மணி தாண்டும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பேட்டரி டவுன் ஆகும், பக்தி குறையும். ஏன்னா கண்டதையும் கேட்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? சினிமாவை பத்தி பேசுவாங்க, அக்கம் பக்கத்தை பேசுவாங்க, நம்ம குடும்பம் நடக்கிற பிரச்சனை பேசுவாங்க. இப்படி எல்லாம் பேச 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 உலகத்தை குறித்து அல்லது மற்ற காரியங்களை குறித்து பேச 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 நம்ம பக்தி எல்லாம் அப்படி ஆஃப் ஆயிட்டே வரும். வருதுங்களா? 6 நாளும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 7ஆம் நாள் வரைக்கும் பாருங்க, இங்க பாஸ்ட் வழியா தான் பக்தி முறைப்பீங்க. இது ஆவிக்குரிய ஃபெயிலியரான வாழ்க்கை. நல்ல கவனிங்க, பயபக்தி உள்ளவர்களே அவர் எப்பொழுதும் ரட்சிக்கிறார். நல்ல கவனிங்க, நான் தெளிவா, எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவருடைய தெய்வீக நடத்துதலை நிறைய நான் பார்க்கிறாரு. அவர் சித்தம் இல்லாம நம்ம வாழ்க்கையில அடுத்த வேலை சோறு கூட ஆண்டவர் போட மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம குடிக்கிற ஒரு குளிர்பானமா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், அதுல கூட அவருடைய கவனம் உங்கள் மீது எப்பொழுதும் இருக்கும். அவ்வளவு நல்ல தேவன். கையை தட்டு ஆண்டவருக்கு. நம்ம போடுகிற ஒரு ஆடையில கூட சந்தோஷமா எடுத்து கொடுப்பாராம் தேவன். நீங்க பயன்படுத்துகிற ஒரு போனா இருக்கட்டும், ஒரு சீப்பா இருக்கட்டும், ஒரு கிளிப்பா இருக்கட்டும், ஒரு வாட்சா இருக்கட்டும், நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவருடைய பரிபூர்ண சந்தோஷத்தோடு தான் நீங்கள் அதை அனுபவிக்கிறீர்கள். அதுதான் இயேசுவுடைய உள்ளம். அழகா ஒரு பாட்டு வருது, என் நினைப்பாவே இருப்பாரே இயேசையா, நினைச்சாலே உள்ளம் எல்லாம் கண்ணுடையா, என் நினைப்பாவே அதுதான் பக்தர் பாடின வார்த்தை. உங்க அன்புக்கு முன்னால் இந்த
உலக சிறுசுதான் அந்த வானத்தை போல மகாராஜாவின் பெருசு. அல்லேலூயா. அதே பிளேலே தப்பி பிளேலே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பயபக்தி நிமித்தம் உங்களை ரட்சித்துக் கொண்டே ஒரு நாள் ஆண்டவர் விட்டு விலகாதீங்க. நீங்க எங்க போனாலும் சரி ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த காரியத்தை அவர் அதிகமாய் விரும்புகிறார். பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க, இயேசு உங்களை ரொம்ப லவ் பண்றார். 14ஆம் தேதி லவர்ஸ் டே போச்சு. ஒரே பயங்கரமா அங்கே வர்றாங்களாம். அவரு ஒரு மனைவியை வந்துட்டு ஒரே போட்டோவா போட்டு லவ் யூ டியர் என்னடோ போடுறேன். கேட்ட வேலண்டைன்ஸ் டே. நான் சொல்றேன், உலகத்துல நமக்கு காட்டப்படுகிற அன்பெல்லாம் பொய்யான அன்பு. அவர் எனக்காக சிலுவையில் தியாகம் செய்த சிலுவையில் செய்த நமக்காய் கொடுத்து உலகம் முழுவதும் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு உங்க மேலேயே இருக்குது. அல்லேலூயா. சரி, இப்படிப்பட்ட அன்புக்குரியவர்களை ஆண்டவர் பாதுகாப்பார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே எங்கு நாம் தேவ பக்தியை இழந்து பல நேரங்களில் தடுமாறுகிறோம் என்கின்ற ஒரு காரியத்தை ஒரு கேரக்டர் ஒரு பாத்திரவானை நான் கொண்டு வந்து அவனுக்குள் காணப்பட்டதான அந்த பயபக்தியை ஆண்டவர் எவ்வளவாய் நேசித்து அவனையே ரட்சித்து அவனுடைய குடும்பத்தை ஆண்டவர் ரட்சித்தார் என்று சொல்லி ஒரு சில காரியத்தை நாம் பார்த்து முடிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 வேகமா வாசிங்க. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியானவன் கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவன். அவன் தேவ பக்தி உள்ளவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வார்த்தை வாசிக்கிறது, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்து. போதும், நிப்பாட்டு, பொறுமையா போலாம். அப்பதான் அந்த டிராவலிங் உங்களுக்கு புரியும். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்குள் தேவன் எதிர்பார்க்க விரும்புகிற ஒரு காரியம், நீங்கள் தேவ பக்தி மாத்திரம் அல்ல, உங்கள் குடும்பங்களும் தேவ பக்தியினுடைய வட்டத்திற்குள் வர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் திருச்சபைக்கு வருவதற்கு நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். ஒரு வாலிபர் கூட்டமா இருக்கட்டும், ஒரு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு பிள்ளைகள் சார்ந்த ஏதோ ஒரு கர்த்தருடைய ஊழியமா இருக்கட்டும், அதற்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த பயபக்தியிலே வளர்க்க வேண்டும். கடந்த நாட்களிலே நான் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார். நல்லா கவனிங்க. அவர் ஆராதிப்பதற்கு அவரு அந்த பிள்ளைய ஒரே பிள்ளை தான் கொண்டு வந்தாரு. நான் அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறேன். நடுவில் இந்த பிள்ளை அவர் அவங்க தகப்பனாருக்கு இருக்கிறார். இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஆராதனை நேரத்துல அவர் ஆராதிச்சுட்டு இருந்தார். இந்த பிள்ளை அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை எதையும் கேட்கல. இவரே தான் பாக்கெட்ல இருந்த செல்போனை கையில கொடுத்துட்டு இன்டர்நெட்ல அந்த பிள்ளை அந்த கேம் ஆன்லைன் கேம் விளையாடிட்டு இருக்கிறான். கண்ணை திறந்து ஏதோ ஒண்ணுக்காக திரும்பி பார்த்தா பக்கத்துல குட்டி பையன் உட்காந்து இருந்தான். விளையாடிட்டு இருந்தான். நான் அவர் தகப்பனை பார்த்தேன். அவர் நல்லா ஆராதிக்கிற அப்படியே இருந்தாரு. இந்த பிள்ளை நான் அமைதியா பார்த்துட்டு உட்காந்துட்டு தம்பி சேர்ந்தேன். நீ பார்த்தா ரொம்ப குட்டி பையன். நீ பார்த்தான், ஏசப்பா கிட்ட வந்திருக்கிற, ஆராதிக்கணும், கண்ணை முடிச்சு வாங்கணும், செல்போன் வேணாம், சும்மா தலையை மட்டும் ஆகலாம், செல்லை பிடிக்கிட்டு என் பைபிள் அவங்க கொடுத்துட்டு, ஏன்னா அவர் ஆராதிச்சுட்டு இருக்கிறார், டிஸ்டர்ப் பண்ண வேணாம், கொடுத்துட்டு அப்படியே அமைதியா சொல்லிட்டு செய்தி நேரம் வந்தது. அந்த தகப்பனை கூப்பிட்டேன். உங்க பிள்ளை ரொம்ப சொன்னா கேட்டுக்கிறான். நீங்க செல்போன் பதிலா செய்தி நேரத்துல வர்ஷிப் நேரத்துல பிள்ளைக்கு அதை கற்றுக் கொடுத்து கொஞ்சம் உற்சாகப்படுத்துறீங்கன்னா உங்க அம்மா அவனை ஆராதிப்பான்னு சொல்லி கொடுத்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளை நீங்கள் அந்த மாதிரி வைத்திருக்கிறீர்கள்? உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க கையில ரிமோட்டும் செல்போன் நீங்க கொடுத்துட்டு உட்காந்துட்டு நீங்கள் தேவ பக்தி என்று சொன்னால் அது தேவனுக்கு முன்பதாக மாறிமாகும். பக்கமா சொல்லுங்க, நீங்கள் உங்களை பக்திமான் என்று காண்பிப்பது முக்கியம் அல்ல. அது முக்கியம் இல்ல.
நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் தேவனே பார்க்க வேண்டும். நானும் என் வீடும் என் வீட்டார் ஓயாமல் நன்றி சொல்வோம். சொல்லலாமா? நானும் என் வீடும் என் வீட்டார் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு குடும்பம். நீங்க செபிக்க உட்காரும் பொழுதெல்லாம் அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்து உங்கள் பயபக்தியை கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த பிள்ளைகளை கடத்த செய்ய முடியும். நல்லா கவனிங்க. ஒரே நாள்ல யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. ஒரு சாதாரண ஒரு வீடு கட்டுகிறவர்களே பொறுமையாய் ஒரு இன்ஜினியர் முதல்ல அதனுடைய நிலத்தை அளவெடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதை பில்ட் பண்றதுக்கு டிசைனிங் பண்ணி அதுக்கான ஆட்கள், அதுக்கான வேலைகள், அதுக்கான பொருளாதாரத்தினுடைய தேவைகள் சகலவற்றையும் பொறுமையாய் தான் செய்து கொண்டு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாக அந்த வீடு கட்டுவான். ஒரே நாள்ல பிள்ளைங்க மேல எல்லாத்தையும் இறக்கி வச்சுன்னா பிள்ளைங்க தேடாது, தாக்காது. குடும்பம் உடையும், வீட்டுக்கார ஒரு மாதிரி ஆயிடுவார், மனைவி ஒரு மாதிரி ஆயிடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல நீங்க நல்ல ஒரு பயபக்திக்குரிய வாழ்க்கையில, நல்ல செபிக்கிற வாழ்க்கையில நீங்க முதல்ல பலப்பட்டுக்கிட்டு அப்படியே உங்க பிள்ளைங்க கிட்ட, உங்க மனைவி கிட்ட, உங்க கணவன் கிட்ட, உங்களுடைய எல்லாருடைய சொந்தக்காரர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா போகணும். இந்த கொர்நேலியு என்பவன் இப்படித்தான் இருந்தான். வாசிங்க சிஸ்டர், 2ஆம் வசனம். அவன் தேவபக்தி உள்ளவன், அதுக்கப்புறம் தான் தன் வீட்டார் அனைவரோடு கூட அவன் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான். போதும் போதும், அல்லேலூயா. தேவனோடு கூட அவன் இருந்தான். அந்த வசனம் சொல்லுது அழகாக, அந்த கடைசி வரிகள் முடிக்கிறது. அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி, என்ன அனுபவம் பாருங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, ஒவ்வொரு நிமிஷமும் ஜெபம் பண்ணி. பக்கத்துல சொல்லுங்க, ஜெபம் என்பது ஒரு உறவு, அது ஒரு பசி, அது ஒரு தாகம். அது குறைஞ்சிருச்சுன்னா ஆத்மா செத்து போயிடும். உங்க ஆத்மா உயிரோடு இருக்கா? என்ன பதில் சொன்னாங்க? கேள்விதையா கேட்டேன், பதில் எங்கயா வருது? ஆண்டவர் கொர்நேலியு கிட்ட ஆண்டவர் அவனுடைய பயபக்தி எப்படி பார்த்தார் என்று சொன்னால், அவன் மாத்திரம் பயபக்தி உள்ளவனா இல்ல, அவனோடு சேர்ந்து அவனுடைய வீட்டார் அனைவரும் எப்படி இருந்தாங்க? தனக்குள் இருக்கிற அந்த தேவனுக்குரிய பயபக்தி அப்படியே தன் வீட்டாரத்துல மெல்ல மெல்ல கடத்துகிறான். பெரிய நூற்றுக்கு அதிபதி அவன், நல்ல வசதி படைத்தவன், நல்ல வருமானம் உள்ளவன், நல்ல தொழில் செய்கிறவன், சகலம் எல்லாமே அவன் கொடுத்திருக்கிறார். அவன் காணாத உயரம் அல்ல, அவன் பார்க்காத மேன்மை அல்ல, எல்லாருக்கும் கூட தேவனுக்கு முன்னாடி எப்பொழுதும் அவன் செபிக்கிறவனாய் இருந்தான். செபிக்கிறவனாய் தான் அவன் வரும். இல்லைன்னா கொஞ்சமா ஜெபத்துல கொஞ்சம் வளருங்க. ஆண்டவர் சோதனையிலிருந்து பயபக்தி உள்ளவர்களை ரட்சிப்பதற்கு தீவிரமாய் இருந்து கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு நாள் தீங்கு வராதுங்க. நான் தீர்க்க தரிசனமே சொல்லுகிறேன். ஏன் உங்களுக்கு தீங்கு வராது என்று சொன்னால், கர்த்தரை பயபக்தியோடு கூட தேடுகிறவர்கள் செபித்துக் கொண்டே இருப்பார்கள். அவன் உட்கார்ந்தா ஜெபம் இருக்கும், எழுந்தா ஜெபம் இருக்கும், பேசினா ஜெபம் இருக்கும், பார்த்தா ஜெபம் இருக்கும். வாழ்க்கையே ஜெபம் வேக ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றே. ஜெபம் உள்ள வாழ்க்கை பாடும் பாட்டு. அல்லேலூயா. பாருங்க பாருங்க. ஓ நடந்தா அப்பா நீ அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லலாமா? நன்றி ராஜா, இயேசு ராஜா. அது ஒரு பிரசன்ஸ். அல்லேலூயா. உங்கள் பயபக்தி என்பது ஜெப வாழ்க்கையோடு கூட கலந்த வாழ்க்கையை மாற வேண்டும். நல்லா கவனிங்க. நான் யாரும் குற்றப்படுத்த விரும்பல. வைத்து போறதுனால பயபக்தியை காண்பிக்கிறோம் என்பது உங்களுடைய அடையாளமா இருக்குது. அது அல்ல.
ஒரு சில டெடிகேஷன் அதை விட்டுருங்க, அது அவங்க வந்து அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒயிட் போறதுனால அப்படியே ஒரு மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம் கரெக்டா ஒரு கிடையவே கிடையாது. நீங்க கலர் போட்டாலும் உள்ளதான் பாக்குறாங்க, வெளியே பார்க்கல, உள்ளதான் பாக்குறாங்க. நீங்கள் மனிதர்களுக்கு முன்பதாக நீங்கள் காண்பிக்கிற எந்த ஒரு காரியத்தையும் அது விருதாக போய் முடியும். ஆனால் உள்ள அன்புல காண்பிக்கிற ஒவ்வொரு பயபக்தியும் ஜெப வாழ்வும் தேவனிடத்துல நேரடியாக உங்களை பேச வைக்கும். இந்த கொர்நேலியு என்பவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவன். ஆனா அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது பாருங்க. ஒரு பிரேயர் லைஃப் என்பது தனக்குள்ள இருந்து அவன் வெளி காண்பிக்க ஆரம்பித்தான். அப்படியே அவனுடைய குடும்பத்துக்கு காண்பித்தான். நல்லா கவனிங்க, நான் அதிகமாய் ஆவியில உந்தப்படுகிறேன். உங்களுடைய ஜெப வாழ்வு உங்களுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய பரிசுத்தத்தை உங்கள் பிள்ளைகள் பார்க்க வேண்டும். நீங்கள் நீதிவான் ஒரு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி நீதியிலே அதிகமாக வாழ வேண்டும் என்கின்ற அநேகருடைய வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கடத்த வேண்டும். அப்பதான் நீங்க நாளைக்கு பிள்ளைய கண்டிச்சா கூட அவன் புரிஞ்சுப்பான், அவங்க கரெக்டா பேசுவாங்க. ஏன்னா அவன் நீதிமான், அவன் பரிசுத்தவான், அவர்கள் ஜெபிக்கிறவர்கள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வோம். நீங்களே தாறுமாறா வண்டியில பஞ்சரான டயர் ஓடுற மாதிரி கடற்கரை ஓடுனீங்கன்னா நீங்கள் எதை சொன்னாலும் வண்டி நிக்காது. அது தேவையில்லாத பாதிப்பு தான். அதுவே நம்மள கேள்வி கேட்போம், நீ தான் ஒழுக்கமா, நீங்களும் சொல்லாத. ஒரு நாள் ஒரு குழந்தை, எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன பையன், அவங்க அப்பாவுக்கு நல்ல வாஞ்சை, நல்ல ஊழியம் செய்ய, அந்த ஊழியருக்கு நல்ல ஒரு ஊழியம் செய்ய சபை நடத்துற 2 ஆண் பிள்ளைங்க. ஒரு நாள் போன்ல பேசிட்டு இருக்கும்போது சொல்ற, பிரதர் ஊழியர்களா வளர்ந்ததா நல்லா வளர்ந்த பிரதர், அது இது எல்லாம் சொல்லிட்டு, பிரதர் என் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னன்னு கேட்டேன். மதிக்கவே மாட்டாங்க பிரதர். என்ன எப்படி அது ஊழியக்கார பிள்ளை மதிக்காம போகும்? ஊழியக்காரர்கிட்ட தான் பிரச்சனை. உங்கள் குடும்பத்திலே நீங்கள் சரியாக நீங்கள் இல்லை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயபக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை உங்கள் பிள்ளைக்கு காட்டாம, ஜெபம் பண்றா, சர்ச்சுக்கு போடா, அதை செய்யடா, ஊழியம் செய்யடா என்று சொல்வது வீணாய்தான் போகும். அதுவே உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்க செஞ்சு காண்பித்து நீங்க சொல்லி பாருங்க, அது 30, 60, 100 பலனை கொடுக்கும். கைகளை தட்டி அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கணும்ன்ற ஒரு 3 காரியத்தை நான் சொல்லிட்டு முடிச்சேன். ரொம்ப அழகான வசனங்கள் ஒன்று உண்டு. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15, 16, 17. சீக்கிரம் வாசிங்க. அடுத்த பாயிண்ட் போயிடலாம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம். நல்லா கவனிங்க. நீங்கள் ஹலோ எல்லாம் என்ன பாருங்க, அடுத்த வார்த்தை நான் சொல்ல வைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஜெபமானது உங்கள் வீட்டாரோடு கூட எப்படி இருக்கணும்னா, முதல்ல விசுவாசிச்சு ஜெபிக்க கத்துக்கணும். நல்லா கவனிங்க. நம்மளுக்கு வீடே இருக்காது, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், சொந்த வாகனம் இருக்காது, சொந்த வீடு இருக்காது. ஆனால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், என் தேவன் அந்த சராசரங்களை படைத்த தேவன், அவர் வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த தேவன், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன், சகல பரிசுத்த தேவதூதர்களை போற்றி துதிக்கிற தேவன், நான் எதை நினைக்கிறேனோ, நான் எதை விரும்புகிறேனோ அதை எனக்காக அவர் கொடுப்பார் என்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபமானது எப்பொழுதும் ஒரு குடும்பத்துக்கு தேவை. கஷ்டமாவோட இருக்கட்டுமே, வியாதியிலே குடும்பம் ஒண்ணும் பண்ணாதீங்க. விசுவாசம் உள்ள ஜெபமாய் நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் மீது இருக்கிற சாபத்தின் வியாதி உங்களை விட்டாக இருக்கும். கைகளை தட்டி அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை சுத்தமாக்கும். மத்த வசனம் வாசிங்க 16. நீங்கள் சுத்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், ஜெபத்துல எதிர்க்கணும், எதை பார்க்கிறோமோ விசுவாசிக்கிறோமோ அதை ஜெபமா மாத்தணும். 2வது, எல்லாருக்காக, என் சொந்த சகோதரர்களுக்காக, என் சொந்த சபைக்காக, என் சொந்த ஊழியர்களுக்காக, என்னை நேசிக்கிற அல்லது ரட்சிக்கப்படாத யாருக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். 3வது அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம். 3வது, ஜெபிக்கிறதுல உங்க குடும்ப
குடும்பமா உட்கார்ந்து ஜெபிக்கிறதுல கருத்து இருக்கணும். என்ன கருத்துள்ள ஜெபத்தை பண்ணுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுது, எவ்வளவு நாள் ஜெபம் பண்றேன், இன்னும் நடக்கல. ஏன் இவ்வளவு நாளா இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க, இவ்வளவு வருஷமா பயன்படுத்துறாங்க, இவ்வளவு வருஷமா நடக்கல, இவ்வளவு நாளா? அப்படின்னா உங்கள் ஜெபத்துல முன்னதாக சொல்லப்பட்ட விசுவாசம் உள்ள பார்வை இல்லை. இரண்டாவது, மற்றவர்களுக்காக ஜெபித்து நமக்காக தேவனிடத்தில் நன்மை பெற்றுக் கொள்கிற அந்த கிருபை இல்லை. மூன்றாவது, ஜெபிக்கிறதுல கருத்து இல்லை. அலப்பி ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு நாள் ஒரு ஊழியர் வால்பாறை பகுதியில் ஊழியத்துக்கு போயிருந்தார். தன்னோடு கூட இருக்கிற அங்க லோக்கல்ல இருக்கிற ஊழியக்காரர் அவரோட கூட கார் ஓட்டுறவரா போயிருந்தார். அப்போ அந்த ஊழியக்காரருக்கு சாப்பாடு வச்சாங்களாம். சாப்பாடு வச்சுட்டு ஏன் சாப்பிடலாம் சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. டின்னருக்கு சாப்பாடு வச்சுட்டு சோமல்லாம் சொல்லும் போது அந்த பாஸ்டுக்கு ஒரு ஆசையா, சரி நம்ம கூட வண்டி ஓட்டுறாரு தம்பி உற்சாகப்படுத்தலாம் சொல்லிட்டு தம்பி சாப்பாடுக்காக ஜோம் எடுப்பாருன்னா, அவர் இங்கிருந்து கன்னியாகுமரி எல்லாம் மேல இருந்து கீழே வருவாங்க. இவர் கீழே இருந்து மேல ஏறி அப்படியே பஞ்சாப் நேஷனல் துபாய் எல்லாத்தையும் சுத்திட்டு வந்து கடைசியில் நீங்க முடிச்சாராம். சூரியாக முடிச்சான். முடிச்சு திட்டு உனக்காக ஒரு ஜெபிக்கிற ஒரு அர்த்தம் தெரியாது. ஆண்டவர் நமக்கு உணவு கொடுத்திருக்கிறார், உணவுக்காக ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணணும்னு சொன்னா நீ என்ன உலகத்துக்கெல்லாம் சேர்த்து ஜெபம் பண்ணி கடைசி சாப்பாடு ஜெபம் பண்ற, என்னையா நீ வளர்ச்சின்னு கேட்டாராம். இப்படிதான் அநேகருடைய ஜெபம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஜெபத்துக்கு உள்ள போயிட்டீங்கன்னா நீங்க ஜெபிக்க கூடாது, பிள்ளைகள் ஜெபிக்க. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் கொண்டு செல்லுதே. அப்படி மாறணும். நேத்து நல்ல ஜோமன் இந்த பாஸ்டிங்ல ஆண்டவர் பல்லமா ரூம்ல இறங்கிட்டாரு, பல்லமா இறங்கிட்டாரு. யாரும் பொண்ணு பக்கத்துல யாரும் நல்ல ஆவியில நிரம்பி நான் அப்படியே ஆவியில தூச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ என் மனசு தோணுச்சு, ஜெபம் முடிச்சோன்னு சொன்னேன், எனக்கு இந்த ரூம் விட்டு வெளியே போக மனசு இல்லை. புரிஞ்சவங்க ஆமே சொல்லியிருப்பாங்க, ரூம் விட்டு வெளியே போறதுக்கு மனசு இல்லை. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. அல்லேலூயா. இப்படி ஜெபம் மாறணும். மாறின ஜெபம் தான் கொர்நேலியுடைய பயபக்தி. இரண்டாவது, கொர்நேலியின் இடத்துல ஆண்டவர் அவனுடைய பயபக்தி நிமித்தமான ரட்சித்ததுல இரண்டாவது காரியத்தை அதே வசனத்தை வாசிங்களா. அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க. மிகுந்த தான தர்மங்களை செய்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு உதவி செய்கிற தர்மங்களை செய்கிற உள்ளங்கள் வளர வேண்டும். அதுதான் பயபக்தியினுடைய இன்னொரு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய சொந்த சபையில, உங்களுடைய சொந்த குடும்பத்துல, அல்லது நீங்க டிராவல் ஆகும்போது யாராவது ஒருத்தர் மீட் பண்ணுவீங்க. திடீர்னு ஐயா அப்படின்னு இல்லையா, கஷ்டப்படுறவங்க பேர் ஐயா சாப்பாடு கொடுங்கயா, ஏதாவது கொடுங்க இல்லையா. நீங்கள் அவருக்கு கொடுக்கிறது உங்களை அறியாமல் தேவ தூதர்களை உபசரிக்கிறதுக்கு சமம். ஆமென் சொல்லாமே. அல்லேலூயா. இருக்கிறார் போல் வேதம் தெளிவாய் சொல்கிறது, சில நேரங்களில் நாம் தேவ தூதர்களை உபசரித்தது உண்டு. நாம் செய்கிற சிறிய உதவி, தானம், தர்மங்கள், சகல உதவிகளும் ஆண்டவருடைய பார்வையிலே உங்களை நினைவு கூற வைத்துக் கொண்டே இருக்கும். 40 நாள் எச்சில் விழுக மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் தானே, எதுவும் செய்ய மாட்டாங்க. அந்த 40 நாட்களும் உதவி செய்துகிட்டே இருப்பாங்க. அவங்க வேலையே, அவங்களுக்கு கடவுள் கொடுத்த அவங்களுடைய சட்டங்கள் சொன்ன வேலையே உதவிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் மட்டும்தான் பிசினஸ்ல முன்னோடிகளா இருக்கிறாங்க. அவர்களுடைய குடும்பங்களும் வம்சாவளிகளும் நண்பர்களும் நல்ல உயர்ந்த நிலையில அவருடைய தான தர்மங்கள் நிமித்தம் அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்க வாழ்க்கையில குறைவு வெளியே போகணும்னா, பகத வாசல், உங்க வாழ்க்கையில குறைவு போகணும்னா எங்கிருந்து தான தர்மம் பண்ணலாம். சம்பாதிக்கிறதுல, நம்ம சபையில திக்கற்றவள விதவைகளுக்கு, அநாத பிள்ளைகளுக்கு குடுத்து தாங்குற இருதயத்தை இன்றிலிருந்து வளர்ப்போம். அல்லேலூயா. தான தர்மம் என்பது நீங்கள் செய்வது மாத்திரமல்ல, மறுபடியும் சொல்ல, உங்கள் வீட்டார் அனைவரோடு செய்யும்.
உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. நீங்க கஷ்டப்படலாம், ரொம்ப பெருசா கொடுக்காதீங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்க சொல்றேன், நல்லா இருக்கணும் நிறைய கொடுங்க. கஷ்டப்படுறவங்க உங்களுடைய கொஞ்சத்துல இருந்து கொஞ்சம் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் இதை நான் நிறைய தரணும்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் எப்பவுமே ஜபம் எல்லாம் ரொம்ப அழகா கேட்பாரு. உங்களுக்கு ஆண்டவரோடு நெருங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றதுலாம் ஈஸியா கனெக்ட் ஆயிடும். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை பேசினாலும் மழலை பேச்சுக்களை போல. எங்க வீட்டுல 2 ட்வின்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம பேசுவோம், அதுக்கு வாயில இருக்க வாரம் ஒண்ணு மாமா 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 எல்லாரையும் பார்த்து மாமா மாமான்னு. அது எல்லாம் கேட்கிறவங்களுக்கெல்லாம் ஆசையா இருக்கும். அது போலதான் நாம் பேசுகிற சில வார்த்தைகளும் ஜெபங்களும் ஆண்டவர் ரொம்ப அழகா கேட்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் புரியுதுங்களா? இதெல்லாம் சும்மா வராது, இதெல்லாம் சும்மா வராது. அனுபவம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வார்த்தைகளை வெளிப்படும். அல்லேலூயா. நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற சகல காரியங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்களை போல செய்வார்கள். அந்த பயபக்தி தர்மங்களை கொடுத்து கொடுத்து ஆண்டவருக்காக நான் கொடுக்கிறேன் என்கின்ற அறிவோடு செய்ய வேண்டும். நல்ல கவனிங்க. இன்னொன்று நான் ஆவிக்குரிய சபையில பேசிவிட்டு சொல்லுகிறேன், உங்களுடைய திருச்சபையில இருக்கிற ஏழைகளுக்கு நீங்க தான் உத்தரவாதி. அதை விட்டுட்டு டிவியில கூப்பிடுறது காட்டுறது, வெளியே ஒரு ஊழியக்கா தசமா கேட்பாங்க, தனியா எங்களுக்கு கொடுக்க சொல்லி ஆண்டவர்களோடு பேசுற அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, பிரதர் சொல்லுவாங்க. தயவு செய்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் எந்த நிலத்துல நாட்டப்பட்டீர்களோ அந்த நிலத்துல தான் நீங்க விதைக்க வேண்டும். ஈசாக்கு இருந்த காலத்துல பெரிய பஞ்சம் வந்தது. ஈசாக்கு என்ன பண்ணா, ஈசாக்கு இருந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை 30, 60, 100 மடங்கு படிப்படியாக தான் ஆசீர்வாதம் வரும். நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் தப்பான ஒரு புரிதலோட இருக்கு. ஏன் ஆண்டவர் நம்மளை எப்படியும் கஷ்டத்திலே வச்சிருக்காரு நினைக்கிறீங்க? சில பேர் நினைச்சிருப்பீங்க, நினைக்காம யாரும் இருக்கவே முடியாது, இன்க்ளூட் என்னையும் சேர்த்துதான். ஏன் ஆண்டவர் உண்மையாக தான் இருக்கிறேன், உங்களுக்காக தான் வாழ்றேன், உங்களுக்காக தான் எல்லாம் செய்யறேன், ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்றேன்னா, ஒரு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் காதரா, நான் படிப்படியாக உன்னை உயர்த்து கொண்டே வருவேன் அல்லவா, அந்த ஆசீர்வாதம் உன்னுடைய அனுபவமாய் மாறி ஒரு ஆழமரத்தை போல இருப்பீர்கள். உங்களுடைய நிழலுக்குள்ளாக, உங்களுடைய அடைக்கலத்துக்குள்ளாக சகல சந்ததிகளும் கை கூறுவார்கள். கையை தட்டுங்க. எங்க ஊழியக்காரர்கள் நிறைய கொடுப்போம், கொடுத்துட்டாங்க சொல்லுவோம், ரொம்ப கம்மியா கொடுத்துறாங்க வேணும். புரியுதுங்களா சொல்றது? நிறைய கொடுப்போம், ஆனா கொடுத்துட்டா சொல்லுவோம் ரொம்ப கம்மியா கொடுக்குறோம். எங்க பாஸ்டர் ரொம்பலாம் வரமாட்டாரு எங்க வீட்டுக்கு, ஏன்னா நான் ஃபுல்லா பிஸியா வெளியே போற ஆளுனால. திடீர்னு ஒரு நாளைக்கு கேட்க மாட்டீங்க பாஸ்டர், சீக்கிரம் வாங்கல, வந்து எங்க வீட்டை ஆஸ்வதிங்க, எங்களை ஆஸ்வதிங்க, ஊழியத்தை ஆஸ்வதிங்க வரண்டான்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுப்பாரு. அந்த டேட்ல வருவாங்க. என் மனைவி தட்டப்படுதான் செய்வாங்க ஒரு பக்கம், என் பொண்ணு வீட்டை கிளீன் பண்ணும். நான் என்ன பண்ணுவேன், ஆஃப்ரிங் நேரத்துச்சு நான் ஜோம் பண்ணி ரெடியா இருப்பேன். ஏன்னா ஒரு தேவ மனுஷன் வராருன்னா குடும்பம் ஏதோ ஒரு விதத்துல ஆஸ்வதிக்கப்பட போகிறது, குடும்பம் பெரிய அளவிலே ஒரு ஐஸ்வர்யத்தை, ஒரு செழிப்பை பார்க்க போகிறது, ஒரு ஆசையில ஜோம் பண்ணிட்டே இருப்பேன். வருவாரு, எல்லாம் பேசிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஜாலியா பேசி எல்லாம் ஒளித்தெல்லாம் சொல்லிட்டு அப்டேட் சொல்லிட்டு ஆஃப்ரிங் கொடுக்கும் சொல்லுவேன். சின்ன காணிக்க என்ன, ஆனா அது எங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின காணிக்க தான். ஆனால் அதையே நான் சின்ன காணிக்க சொல்லி கொடுத்துட்டு ஆண்டோட சொல்லுவேன், ரொம்ப கம்மியா கொடுத்துருவாங்க அப்படின்னு எங்களுக்குள்ளேயே நாங்க பேசிப்போம். அப்படின்னா அர்த்தம்னா அடுத்த முறை இதை காட்டிலும் பல ஆயிரங்களை நாம் கொடுக்க வேண்டும். ஆனால் யாருக்கு கொடுக்கிறோம்? சத்தமா? ஆமா, நம்ம குத்தாயா வாங்கி வாங்கி பசங்களை தான் பார்த்து சாப்பிடுறதும் போறோம்னா அது நீங்க எதை விதைத்தாலும் கர்த்தருடைய கணக்கில் மட்டுமே. உங்க பேருக்கான ஜீவ புத்தகம் ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பதாக இருக்கிறது. நீங்கள் செய்கிற நன்மைகளை எழுதுகிறார், தீமைகளை எழுதி வைக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு நாள் பொய் உரையாத தேவன். கைகளை தட்டி நீங்க சொல்ல ஆண்டவரே எனக்கு அவ்வளவு கொடுத்தேன், ஆண்டவரே எனக்கு இவ்வளவு கொடுத்தேன், எல்லாமே லிஸ்ட் ரெக்கார்ட் இருக்குதா? ஒண்ணுல நீங்க வச்சிருக்கிற ஆதாரம் வச்சு நீங்க என்னென்ன லோன் வாங்கி இருக்கிறீங்கன்னு அரசாங்கம் கண்டுபிடிக்குது. ஆமாவா இல்லையா? அப்போ உங்க பேரை பதிவு பண்ணிட்டாங்கன்னா சகல நன்மையான தான தர்மங்களையும் ஆண்டவர் கணக்கில் வைத்து அவைகள் எல்லாவற்றும் திரும்பி கொடுப்பாங்க. அவைகள் உங்க மடியில கொட்டும் பொழுது அப்படி எப்படி இருக்கும்? வளர்ந்து அப்படியே வந்து கொட்டும், அப்படியே மடியில சரிந்து வெளியே போகும். இல்லைன்னா ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிறைவாய் மாறி, உங்கள் பாத்திரங்கள் நிறைவாய் மாறி
அநேகர் என்ன பண்ணுவாங்க, அதை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு மாறுவாங்க. கொர்நேலியுடைய வாழ்க்கையிலே அவன் பயபக்திக்குரியவனாய் வாழ்ந்ததனுடைய மிகப்பெரிய அடையாளம், முதல் காரியம் பார்த்தோம், அவன் குடும்பத்தோடு கூட அவன் ஜெபம் பண்ணி பயபக்தி காண்பித்தார். இரண்டாவது, தன் குடும்பத்தோடு கூட இருந்து தான தருமங்களை வெளிப்படுத்தி காண்பித்தார். உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயத்தை, நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யாம தான தர்ம உதவிகளோ அல்லது பண உதவிகளோ உடல் உழைப்பு உதவிகளோ செப உதவிகளோ செய்யாமல் நீங்க ஈஸியா போய் இயேசுவ வார்த்தையில வசனத்துல கடத்தணும் நினைச்சா கடத்த முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பின் அனுபவத்தை ஒரு ஆத்மாவை ரட்சிப்பதற்கு நீங்கள் வாயின் வார்த்தையில சொல்லி அவங்களை நினைச்சா நடக்காது. நீங்கள் கொர்நேலியுவை போல மிகுந்த உதவிகளை செய்கிற அளவுக்கு உங்களை படிக்க வேண்டும். நீங்கள் அப்படியே படிக்க செய்யணும். நான் யாருக்கு செய்யணும், அவன் யார் தெரியுமா, அவன் யாரை கூட இருக்கட்டும், அவனை ஆத்துமாவாய் பாருங்கள் என்று சொன்னால் உங்களை தாழ்த்தி அவனுக்கான உதவிகளை செய்து அவனை பலப்படுத்தி நீங்கள் அவனை கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் ரகசியங்க. மிஷினரிகள்லாம் இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவ இவ்வளவு பெரிய சபையை வாழ்ந்து இவ்வளவு பெரிய ஊழியமா இருந்து இன்னைக்கு இந்தியாவை அசைத்துக் கொண்டிருக்கிறதுலாம் ஒரே ஒரு காரணம், மிஷினரிகள் தங்களுடைய சொத்துக்களை கொண்டு வந்து தேசத்துல விதைத்தார்கள். சுகத்தை மருத்துவத்தை கொண்டு வந்தார்கள், கல்வியை கொண்டு வந்தார்கள், மற்ற எல்லா விதமான நன்மைகளை அவர்களை போல எந்தாவது ஒரு ஊழியம் செஞ்சிருக்கிறோமா? வாயிலே வாய்ஸாவடா வர்றோம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஊழியம் கிடையவே கிடையாது. அவர்கள் விதைத்ததெல்லாம் இன்றைக்கு நாம் அதை அறுத்து பார்த்து கொண்டே இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மாலாம் இந்தியா ரட்சிக்கப்படாது. நீங்க உதவி செய்கிற கேரக்டர்ல நீங்கள் பயபக்திக்குரியவளா இருக்கிறீர்கள் என்பது, நான் தேவனுக்கு கொடுக்கிறவளா இருக்கிறேன், நான் தேவனுக்கு கொடுக்கிறவளா இருக்கிறேன் என்ற தானத்தனம் உள்ள வாழ்க்கையை, அந்த உதவிகளை ஆண்டவர் பார்க்கிறார். அப்படிப்பட்டவளை தான் ஆண்டவர் ரட்சிக்கிறார். அப்படிப்பட்டவளை தான் அவர் தூக்கி விடுகிறார். ஏன் ஆண்டவரே எனக்கு செஞ்சீங்க, நீ ஒழுங்கா செஞ்சிருந்தா நான் ஒழுங்கா செஞ்சிருப்பேன். ஆண்டவருக்கு ஒரு பாலிசி இருக்கு, நான் அனுபவத்தில் சொல்றேன். நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த முக்கியத்துவத்தை அவர் டபுள் மடங்காக கொடுப்பார், குறைச்சு கொடுக்கவே மாட்டார். நீங்க யாரா கூட இருக்கல, நான் யார் தெரியுமா, எனக்கு சிஎம் வரைக்கும் ஆள் இருக்குது, எல்லாம் இருக்கட்டும், பிஎம் வரைக்கும் கூட ஆள் இருக்கட்டும், பரலோகத்துல நீங்க கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, மரியாதையை, ஆண்டவர் மீது வைக்கிறதான நம்பிக்கையை நீங்கள் அதிகமாக கொடுத்து அவரையே சாதனை என்று சொன்னால், நிச்சயம் சொல்லுகிறேன், உங்களை காட்டிலும் அவர் 1000 மடங்கு உங்கள் மீது கரிசனையானார். இது ஆவிக்குரிய சத்தியம். நிறைய பேருக்கு தெரியல. இன்னும் வாழ்க்கை மாறல, இன்னும் பிச்சைக்காரத்தனமா இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், நிறைய குறை சொல்லுவாங்க. நம்ம கிட்டே இவ்வளவு குறை சொல்றதுன்னா ஆண்டவர்கிட்ட என்னென்ன குறை பேசிட்டு இருக்கோம். ஆண்டவர் ஒரு நாள் முறுமுறுக்கிற வார்த்தையை கவனிக்க மாட்டார். அவருக்கு தேவையான செயல்பாடுகளும் கிரியைகளும் தான். அந்த கிரியைகளை நாம் செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அதை அவர் பயபக்தியை பார்க்கிறார். கடைசியாக ஒரு காரியம், அவனுக்குள் காணப்பட்டதான ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். அதே 10ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர்கள் நீதிமானும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியத்தை நாம் தொட்டு பார்த்து முடிக்கலாம். இன்றைக்கு நாம் பயபக்தி உள்ளவர்கள் என்ற வாழ்க்கை இந்த ஒரு அடிப்படையிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். நாம் ஊழியத்துக்கு வரும் பொழுது எங்க ஊழியரை அழைச்சு சொன்ன ரொம்ப முக்கியமான வார்த்தை 3. 1, முதலாவது ஊழியக்காரருக்கு இருக்க வேண்டியது அன்பு. 2வது ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டியது செப வாழ்வு, வேத வாசிப்போம். 3வது ஒரு ஊழியக்காரனுக்கு கட்டாயமா இருக்க வேண்டியது சாட்சி. ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில சாட்சியை இழப்பான என்று சொன்னால் அவர்கள் நிமித்தமான இடர் அடைவார்கள். நல்லா கவனிங்க, விசுவாசி சொல்றேன். அதுவே ஒரு விசுவாசி சாட்சி இல்லாமல் தன் வாழ்க்கையிலே வாழ்வார்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பம் தான் முதலாவது இடர்கள் அடையும். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு திருச்சபையிலே உங்களை போல ஒரு விசுவாசியா இருந்து பாஸ்டரோட ரொம்ப நெருக்கமா ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்த ஒரு சகோதரி தன் ஊழியத்துல காலையில 10 மணிக்கு ஆகும்னா நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்படி ஒரு பிஸியான சகோதரி, பாஸ்டரை காட்டிலும் நல்ல ஊழியத்தில் பிஸியா இருக்கிற சகோதரி. நல்லா கவனிங்க. அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, தன் கணவனை குறித்து ஒரு ஊழியத்தில் சொல்லிக் கொண்டிருந்தாராம்.
என் பிள்ளை என்ன சொன்னாலும் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறேன், நான் ஆண்டவருக்காக ஓடுறேன், இரவு பகலும் ஓடுறேன், ஃபாஸ்டிங் எடுக்கிறேன், செபிக்கிறேன், ஊழியக்காரரோடு இருக்கிற ஊழியத்து கொடுக்குறேன், எவ்வளவு பேருக்கு உதவி செய்யறேன், நல்லா ஊழிய நான் சொல்ல வார்த்தைலாம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். சொல்லி 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 பிள்ளைகளை குறித்தும் வீட்டாரை குறித்தும் தப்பான ஒரு அபிப்பிராயத்தை எல்லாருக்கும் பதிவு வச்சுட்டாங்க. அப்போ ஒரு நாள் இதெல்லாம் கேட்டு பழகின ஒரு ஊழியர் ஒரு நாள் அந்த தம்பியை சந்தித்து விட்டார். யாரு? அந்த அம்மாவோட பிள்ளைய. தம்பி எப்படா இருக்கிறேன்னா, அண்ணன் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். என்னப்பா அம்மா இவ்வளவு நல்ல ஊழியம் பண்றாங்க, சபையில நல்ல முன்மாதிரியான விசுவாசி, பக்கத்துல சொன்னீங்க முன்மாதிரியான விசுவாசி, ரொம்ப சாட்சியான விசுவாசி, இப்படிதான் பேர் வாங்கி இருக்கிறாங்க. அம்மா ஏன் அம்மா மனசு ரொம்ப நோகடிக்கிறேன், அம்மா ஊழியம் செய்யறாங்கல்ல அவங்களுக்கு மரியாதை கொடு, சோமன் ஊழியம் செய், சபைக்கு ஒழுங்காவா என்றெல்லாம் சொல்லி பேசிக்கிட்டே தான். அந்த தம்பியை ரொம்ப பொறுமையாக ஒன்று கேட்கணும். நீங்க எல்லாம் நீ பார்க்கறாங்க தான் அவனை பார்த்துக்கணும். பேசுறீங்களா? பேசு, எனக்கு தான் தெரியுங்களா கதை. பேசி முடித்தவொடனே பேசிட்டீங்களான்னு பேசிட்டவங்க சொல்லுப்பா. அவங்க உங்களுக்கு முன்னாடிதான் உழுது உழுது ஊழியம் செய்யறாங்க, உண்மையா ஊழியம் செய்யறாங்க, ஓடி ஓடி ஊழியம் செய்யறாங்க, ஓடி ஓடி உதவுறாங்க, யாராவது சாப்பாடு வாங்கி தரலாம் செய்யறாங்க. ஆனா என் வீட்டுல எனக்கு சோறு போடுறதுக்கு எனக்கு தாய்க்கு மனசு இல்லை. நடந்த சம்பவம். எங்க அம்மா என்னையும் என் தகப்பனையும் காலையில இருந்து 10 மணி கிளம்பி போயிடுவாங்க. நாங்க சாப்பிட்டோமான்னு கேட்க மாட்டாங்க, நாங்க தூங்கணுமா, நாங்க வேலைக்கு போனோமா, வந்தோமா, என்ன செய்யறோம், ஏன் செய்யறோம், எதையும் கேட்க மாட்டாங்க. அவர்கள் காலையில இருந்து நான் உழுதுக்கு போறேன், சொல்லிட்டு போயிடுவாங்க. பாப்பா நான் எப்படி சபைக்கு வர முடியும்? சபைக்கு வரியான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க தவிர என்ன சபைக்கு நடத்துனாங்களா, என்ன ஆண்டவரத்தில் நடத்துனாங்களா, ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குனாங்களா, என்னை பராமரிப்பதற்கு நேரத்தை கொடுத்தாங்களா, என்னிடத்தில் அன்பு காண்பிக்கிறதுக்கு அவங்களுடைய நேரத்தை ஒதுக்குனாங்களா? இதையெல்லாம் செய்யாமல் உங்களுக்கு முன்னாடி அவர்கள் மாய்மாலமான வேஷத்தை செய்கிறார்கள் என்று சொன்னார். அது ஊழிய சொன்னார். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் இப்படிதான் இருக்கிறார்கள். செவ்வாய்க்கிழமை உபவாசத்தை நீங்க தான் உட்கார்றீங்க. உங்க குடும்பம் என்ன போகுது? சரி, ஸ்கூலுக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்றீங்க? விட்டுட்டு வரீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சாட்சி என்பதை உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் கடத்தும் பொழுதுதான் அது அப்படியே பரவி உங்களுடைய உறவுகளையும் நண்பர்களையும் உங்களுடைய சமூகத்தையும் சமுதாயத்தையும் அது பற்றி பிடிக்கிறதாக மாறும். கொர்நேலியு ஏன் ஆண்டவரால் ரட்சிக்கப்படும்படிக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அவன் சகல யூதர்களுக்கு எல்லாருக்குள்ளும், சகல சமூகத்திற்குள்ளும், சகல குடும்பத்திற்குள்ளும் நற்சாட்சி பெற்றவன் என்று அவன் சொல்லவில்லை, அவனை குறித்து அவனுடைய ஊழியர்களும் சடங்களும் சொல்லுகிறார்கள். அண்மையில் ஒரு மரணம். அந்த மரணத்திலே ஐயா வந்து அடக்காத நிற்கிறேன். அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, சூப்பரா சொன்னார். அது மேல நீங்க சாட்சி வாங்கணும். அவர் சொன்னாரு, சகோதரி குறித்து சாட்சி சொல்லணும், சகோதரி குறித்து சொல்லணும்னா எல்லா ஜெபங்களிலும் சாட்சியா இருப்பாங்க, சபைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பாங்க, ஊழியருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பாங்க, சகல காரியத்திலும் நல்ல ஒழுக்கமா இருப்பாங்க. சொல்ல போனா அவருடைய வாழ்க்கையே சாட்சியா இருந்தது என்று சொல்லி இவர் ஒரு சாட்சி சொன்னார். அதான் நான் யோசிச்சேன், இந்த சாட்சின்றது எவ்வளவு முக்கியம் பாருங்க. அநேகரை பற்றி பிடிக்க, அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக இழுத்து கொண்டு வருகிற வல்லமையை உங்கள் மீது வைத்திருக்கிற சாட்சி தான் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் உங்க குடும்ப ரட்சிக்கப்படல? பல நேரத்தில் பல பேருக்கு கேள்வி இருக்கலாம், நான் வரையா, என் பிள்ளையா வரல, என் குடும்பம் ஏன் வரல, என் மனைவியா வரல, என் கணவனியா வரல, என் அப்பா அம்மையா வரல, ஏன் என்னுடைய நண்பர்கள் வரலன்னா, நீங்கள் யாருக்கும் இசைந்து உங்களுடைய சாட்சியை காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்றீங்க. நாங்க வளர்ற காலத்துல பாத்தீங்கன்னா சாட்சி என்பது எப்படின்னா, கர்த்தர்னா கர்த்தர் தான், மாற்றே கிடையாது. நாங்கள் தேவனுக்கு உரியவர்கள், நாங்கள் தேவனுக்காக மட்டும்தான் வாழ வேண்டும் என்கின்ற வைராகியத்தோடு கூட இருந்தோம். எவ்வளவு இழப்புகளை நான் சந்தித்தேன் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய வைராகியம் கிறிஸ்துவின் மீது இருந்தது. அது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சாட்சியை மாற்றினது. என்னை எல்லாம் என்ன கூடுவாங்க, ஏசப்பா ஏசப்பா அறியாத ஜனம் சொல்றேன். யார் யாரெல்லாம் ஏசப்பா புள்ளியே சொன்னாங்களோ அது 2-3 பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. கையை தட்டி
நம்முடைய சாட்சி என்றைக்கு யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்கிற நாள் வரைகிற வரைக்கும் நீங்கள் உங்களுடைய சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். 3 இடத்துல முக்கியமா சாட்சி இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறாங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியா முழுவதிலும் மூன்று இடத்தை தாண்டி 4வது ஒரு இடம் வருது. முதல் காரியத்தை வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் ஆவியில பலனடைகிறீர்கள். அதுல முதல் காரியம் எருசலேம். இல்ல பாருங்க, உங்கள் சாட்சி முதல்ல எங்க இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வருகிற எருசலேமாகி உங்களுடைய திருச்சபை ஒரு சாட்சி இருக்கும். இவர் கடனை வாங்கி ஓடிட்டாரு, இவர் டேஷ் டேஷோட கூட பேசிட்டு இருக்கிறாரு, இவர் தவறான பாதையில் இருக்கிறாரு, இவர் தப்பான ஒரு பேச்சு பேசுறாரு, தப்பான பார்வை பார்க்கிறாருன்னா வாங்க கூடாது. உங்கள் சாட்சியை உங்க திருச்சபையிலே நிலைத்து நிற்க வேண்டும். உங்க சாட்சி முதல்ல சபையில இருக்கணும். இந்த சபைதான் உங்களுக்கு சாட்சியை ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்து உங்களை புதியவர்களை மாற்றிக்கொண்டே இருக்கும். இந்த பயபக்தியை, சாட்சியை இந்த சபையிலிருந்து தான் நான் கற்றுக் கொடுப்போம். இந்த சபையிலிருந்து நீங்கள் பல பேருத்துல சாட்சி கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். ஒரே நாளெல்லாம் நீங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு உடனே உங்களை ஆஹா ஓ சொல்றாங்க புத்தகம் குந்து போயிடும் அர்த்தம். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, நீங்க சபையில பேர் தெரிகிற மாதிரி, பிரபகண்டா பண்ற மாதிரி, உங்களை உயர்த்தி பேசுற மாதிரி, உங்களை புகழ்ந்து பேசுற மாதிரி, உங்களை அப்படியே மெச்சிக்கிற மாதிரி யாராவது சாட்சி சொன்னா அடுத்த நிமிஷமே விழுந்துட்டேன்னு அர்த்தம். நீங்க சாட்சி என்பது உங்கள் சொல்ல, உங்களுடைய செயல்ல மறைவாக இருக்கட்டும். அதிகமா விசுவாசிகளை விசாரிக்கிறதோட நிப்பாடி தவிர, ஒரு விசுவாசி வேற ஒரு விசுவாசி வீட்டுல போயிட்டு சபையில அது தெரியுமா, பாஸ்டர் என்ன பேச தெரியுமா, யார குத்துனாரு தெரியுமா, இதெல்லாம் பேசிட்டு இருக்காத. வாய் கெட்டு போன வாய் நடத்தும். வாயில வாய் புண்ணு வந்துடும். பேசிக்கிட்டே ஒரு நாள் வாயெல்லாம் சாப்பிட்டு பேச்சே வராது, உனக்கு கடைசி வரைக்கும் வராது. சபையில யாரையும் குறை சொல்லாதீர்கள், அது ஒரு சாட்சி. சபையில ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதீர்கள், அது ஒரு சாட்சி. சபையில யாரையும் குற்றப்படுத்தாதீர்கள். தவறு செஞ்சாங்கன்னா ஐயா கிட்ட மெல்ல காது கடிச்சிட்டு பாஸ்டர் எனக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சு பாஸ்டர் பார்த்து பாஸ்டர் அதோட நிப்பாட்டிக்கணும். நான் பாஸ்டர் சொல்லி தெரியுமா, பாஸ்டர் அடுத்த வாரம் அதை உடனே செஞ்சிருப்பார். உடனே இவங்களுக்கு என்னன்னா, நம்ம சொல்லி பாஸ்டருக்கே தெரியல, நம்ம சொல்லிதான் அவருக்கு தெரியுது. இவங்களுக்கு ஒரு நினைப்பு கிடையாது. நன்மைக்கு ஏதுவான எந்த ஒரு காரியத்தையும் ஆராய்ந்து அவனுடைய ஒத்தாசையோடு நடத்துதலோடு கூட செய்கிற காரியம் அவருக்கு தான் மகிமை, உங்களுக்கு அல்ல. முறுமுறுக்காதீங்க. சபையில உங்களை கண்டா ஐயோ வாய்த்திருந்தா ஒரே பேசுவோம், அல்லவா பேசுறேன், அழகா செய்யுங்க, அழகா பேசுங்க, மனசுல இருக்கிற செபவிடத்தை சொல்லிட்டு போக தப்பு இல்லை. ஆனால் சாட்சி ஒரு நாளும் உங்களை புறக்கணிக்கவே கூடாது. உங்களை குறித்து நல்ல சாட்சி முதல்ல. அடுத்த வார்த்தை, நீங்கள் யூதேயா முழுவதிலும். யூதேயா என்பது எது தெரியுமா? உங்கள் குடும்பத்தில் சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கள பக்தி பேர் இருக்கு, அப்படியே இருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் ஆண்டவரை ஏற்றிருப்பீங்க. ஏன் அவங்க உங்ககிட்ட வரல அப்படின்னா, உங்க மூலியமா நடக்க வேண்டிய சில கிரியைகள் எல்லாம் தடையா இருந்து நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு முன்பதாக கர்த்தருக்காக இருங்க. இன்னொன்னு சொல்றேன், ஆவியில உணர்த்தப்படுறதா சொல்றேன். உங்கள் யூதேயா என்கின்ற ஒரு குடும்பத்துல, உங்களுடைய உறவுகள் மத்தியிலே நீங்கள் எப்படி சாட்சி இருக்கணும்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமையில ரிசப்ஷனுக்கு கல்யாணத்துக்கு ஓடுறீங்க பாருங்க. அன்னைக்கு தான் நோட்டீஸ் நிட்டாங்க, அன்னைக்கு தான் கூப்பிட்டுட்டாங்க, எங்களுக்கு பழத்தட்டு வச்சுட்டாங்க, எங்களுக்கு துணி வண்டியை எப்படி போனீங்கன்னா போயிடுவேன். சீரியஸா சொல்லுங்க, போனீங்கன்னா போயிடுவேன். ஒரு முறை போயிட்டீங்கன்னா அது காலத்துக்கு இருக்கிற சொல்லாக, சாட்சியின் கெடுதலாக மாறிவிடும். காரணம், இன்றைக்கு ஆவிக்குறவா இருக்கிறன்னா பல நேரத்துல எப்படி சாட்சி எடுக்கிறோம்னா நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு எப்படி பண்ணுறது, அவங்களுக்கு இயேசு பத்தி தெரியாது, அப்பதான் சொல்லிக் கொடுக்கணும். கிடையவே கிடையாது. அவர்கள் தெளிவா அவருடைய பாரம்பரியத்திற்கு, பக்திக்கு உண்மையா இருக்கிறாங்க. ஆனால் வசனத்தை படிக்கிற நீங்க அவங்களுக்காக உங்களை ஏமாத்துக்கிறீங்க. அதெல்லாம் ஒரு சாட்சி கடந்து போகும்.
உங்க பிள்ளைங்க உங்களுடைய சாட்சியை பார்க்கணும். அப்பா அம்மா போய் பேசாதவங்களா பார்க்கணும். அப்பா அம்மா சண்டை போடாதவங்களா பிள்ளைங்க பார்க்கணும். அம்மா அப்பா சகலத்தையும் ஒருமித்து பேசி எல்லாத்தையும் செய்யறவங்க பிள்ளைங்க பார்க்கணும். காரணம், நீங்க தான் அந்த பிள்ளைகளுக்கு ரோல் மாடல். உங்க குடும்பத்துல நீங்களே உங்க அம்மாவை தூக்கி வச்சுக்கிறது, உங்க அண்ணனை தூக்கி வச்சுக்கிறது, உங்க அக்காவை தூக்கி வச்சுக்கிறது, உங்க சொந்த மதத்தை தூக்கி வச்சுக்கிறது, ஜாதி பிரிவை தூக்கி வச்சுக்கிறது. சபையே, ஜாதிக்கு முன்னாடி நீ சாட்சி இழந்தீங்கன்னா பரவாயில்ல, போக மாட்டேன். உண்மைதான் சொல்றேன். சாதியை தூக்கி பிடித்து சாட்சி அனுப்பில் என்று சொன்னால் பரலோகத்துக்கு போக மாட்டேன். இந்த பரிசுத்த வேதாகமும் யாருக்கிட்டையும் பட்சபாதம் உள்ளதாய் பேசவே இல்லை. எல்லாருக்கும் ஒரே விதமாக தான் பேசிக்கொண்டு கையை தட்டுவாங்க. இந்த சாட்சி குடும்பத்தில் வெளிப்பட வேண்டும். எல்லாரையும் நம் ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்துவதற்காய் நம்மையே முற்றிலுமாய் சாட்சியை மாற்ற வேண்டும். பேச்சில, செயல்பாடுல, குடும்பத்துல, அன்புல, பரிசுத்தத்துல எல்லாவற்றிலும் சாட்சியை வெளிப்படுத்திட்டே நல்லா கவனிங்க. நீங்க சாட்சி உங்க குடும்பத்துல காண்பிக்க காண்பிக்க இயேசு வெளிப்பட்டுட்டே இருப்பார். ஒரே நாள்ல நடக்க கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும். இன்னொன்னு சொல்றேன், உங்க எருசலேம் சபையிலும் சரி, யூதேயாவிலும் சரி, வேலைக்கு போறீங்க இல்லையா, அதை கட்டாயமா ஞாயிற்றுக்கிழமை தயவு செய்து ஆராதனைக்காக கொஞ்சம் தவிர்த்துருங்க. காரணம், ஒருவேளை சபை கூடி வருகிற நேரத்தில் கர்த்தருடைய வருகை இருக்குமானால் நீங்க பிசி போறீங்க இல்லையா, பிசிலே இருந்துருவீங்க. இங்க எல்லாம் பறந்துருவாங்க. அதுக்காக தான் சொல்றேன், எப்ப ராஜாவோட வருகை வரும் தெரியாது. நீங்க சாட்சி உள்ளவர்களா எருசலேமிலும் யூதேயாவிலும் இருக்கும் பொழுது நிச்சயம் சொல்கிறேன், கர்த்தருடைய சாட்சியானது பூமி எங்கும் பிரசித்தமாகும். கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். சமாரியாவிலே, சமாரியா என்பது புறதேசத்தா, உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா நண்பர்கள் மத்தியிலே நீங்க சபையில் எழுந்து நின்று எல்லாம் எழுந்து நின்று Thank you Jesus. ஒரு 2 நிமிஷம் கூட நான் எடுத்துக்கிறேன். எல்லா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில கொர்நேலியு போல நாங்க வாழணும்பா. அநேகருடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கொர்நேலியு போல வாழ முடியாமல் பல நேரத்திலே நாங்கள் ஆண்டவரே எங்களை அசட்டை செய்திருக்கிறோம். இன்றைக்கு எங்களை நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நீ ரட்சிக்கிறவராய் இருக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர். ஆனால் பயபக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன் என்று பார்த்தோம். நாங்கள் பயபக்திக்குரிய வாழ்க்கையை வாழும்படிக்கு இன்றைக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய